நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வணக்கம். இங்கே வந்து நாம் அந்த ராசி பலம் பார்க்க போகிறோம். ஃபெப்ரவரி மந்தோட ராசி பலம். ஸோ அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்கும் இல்லையா, அவர் பிறந்திருக்கிற டைமில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அவரது லைஃப் வேறு மாதிரி இருக்கும். 2 பேரோட லைஃப் ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா 2 பேரோட லக்னமே சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டாம்சம்னு சொல்லுவாங்க. அங்கே கூட சார்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நியூமராலஜி மாதிரி டேரட் கார்டு மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஜாதகம் பார்க்குறதுக்காக எப்படின்னா, அந்த ஜோதிடர்களுக்கு அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஒரு வேலை தெரிஞ்சுதான் ஆகணும். ஸோ நிறைய பேருக்கு அது வராது. சும்மா நீங்கள் கொடுத்துருக்க டைம் வச்சுட்டு ஒரு ஜோதிடம் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அது ஃபெயில் ஆகிடும் அந்த ப்ரெடிக்ஷன். ஸோ அந்த பர்த் டைம் ரெக்டிஃபை பண்ணுற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பாஸ்ட்டாக நடந்திருக்கிற சில இவெண்ட்ஸே அவர் சொல்லணும். எப்படின்னா சைக்கலாஜிக்கலாக இல்லை, நீங்கள் நல்லவர், நீங்கள் கஷ்டத்தில் வந்துட்டீங்க, இந்த மாதிரி இல்லை. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் நடக்கும். இதுக்குன்னா உங்கள் பாஸ்ட் சொன்ன ஒரு ஆள் உங்கள் ஃப்யூச்சர் கூட சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஜோதிடர். ஸோ அவரை விட்டுடாதுங்க. ஸோ அவருக்காக அவர் அந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும். மூணாவது வந்து ஒரு பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ மேஜிக்கல் ரெமெடி உங்கள் தலையெடுத்து நான் மாத்திரன்ற மாதிரி சொல்கிறது இல்லை. எப்படின்னா, ஒரு ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் பிருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிற அந்த ரெமெடிஸை கொடுக்கணும். அங்கே வந்து காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. ஜெம் ஸ்டோன்ஸோ நியூமராலஜி கருங்குலிமெல்லாம் வெறும் மந்திர ஜபம் மட்டும்தான் இருக்குது. அது நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜாதகத்தை விவரமாக பார்க்குறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் உங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணுங்கள். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தெரியுது வந்துட்டு இது ஜூபிட்டர், அந்த குருகிரகம் வந்து 7வது ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு பொசிஷன். ஸோ அந்த 7வது வீட்டில் குருகிரகம் இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நடக்கிற சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் இல்லாமல் ஒரு செகண்ட் மேரேஜ் யார் ட்ரை பண்ணிட்டு அவருக்கு கூட ரொம்ப நல்லது. ஸோ கல்யாணம் அமைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சில பேர் வந்து பிரிஞ்சிருப்பாங்க, தூரம் இருப்பாங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், அவருக்கு கூட ஒன்றும் கூட சான்சஸ், காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ் அதிகமாகவே இந்த தனுசு ராசியில் பிறந்தவருக்கு இருக்குது. 2வது வீட்டில் நிறைய கிரகங்கள் இருக்குது. இப்போ நான் எப்போவும் என்ன சொல்கிறேன்னா, எங்கே வந்து இந்த கிரகங்கள் வந்து கான்சென்ட்ரேட் ஆகுமா, எப்படின்னா இப்போ வந்து 4 பிளேசஸ் இருக்குது. தர்ம அர்த்த காம மோக்ஷ. இந்த 4 பிளேசத்தில் எந்த பிளேஸில் ஒரு கிரகம் இருக்குது, நிறைய கிரகங்கள் இருக்குது, அங்கே தான் நம்ம மனசு போகும். அந்த மாதிரி இந்த 2வது வீட்டில் இருக்கிற கிரகங்களை நம்ம பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக படம் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால், ஜாபில் இருந்தால் உங்கள் ப்ரொமோஷன் ஆகிட்டு ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஏறலாம். ஒரு வேளை நீங்கள் கடன் பிரச்சனை இருந்தால் கூட அதை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த ஃபைனான்ஷியல் விஷயம் சம்மந்தப்பட்ட சில சிச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஃபைனான்ஷியலாக ரொம்ப நல்லது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 4வது வீட்டில் இருக்கிற சனி கிரகம் நம்ம பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆல்ரெடி கட்டிருக்கிற வீடு வாங்குகிற யோகம், இல்லைன்னா லேண்டு வாங்குகிற யோகம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தில் சில கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட சேஞ்சஸ் பண்ணுறதோ, மாற்றம் பண்ணுறதோ, சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுற மாதிரி அதிகமாகவே சான்சஸ் உங்களுக்கு இருக்குது. 3வது வீட்டில் இருக்கிற ராகுவை பார்த்தா அன்னெசரி ஜர்னிஸ் பண்ணுறது, அண்ணன் தம்பி நடுவில் சண்டே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அஷ்டம பாவத்தில் இருக்கிற சந்திரத்தை நம்ம பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக கெயின்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக ஃபைனான்ஷியல் கெயின்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து சில பேர் வந்து எப்படின்னா, சார் நான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நான் போடுறேன், அந்த மாதிரி பண்ணலாமா எனக்கு கேட்பாங்க. கண்டிப்பாக தயவுசெய்து பண்ணாதீங்க. எதுக்குன்னா சக்ஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு. அங்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஜாப் பண்ணி நீங்கள் சம்பாதிச்சிடுங்க. அது விட்டுட்டு நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு தயவுசெய்து போகாதீங்க. நவம பாவத்தில் இருக்கிற கேது கிரகத்தை நம்ம பார்த்தா தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவில் மாதிரி புண்ணியக்ஷேத்திரத்தை நீங்கள் விசிட் பண்ணுற யோகம் அதிகமாக இருக்குது. ஆனால் அப்பாவோட ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம், இந்த மாதிரி. அப்போ கரியரில் வந்து நிறைய ப்ரோக்ரெஸ்ஸும் சக்ஸஸும் புதுசான ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு, ஆல்ரெடி இன்டர்வியூ கொடுத்துருந்தா அங்கே கூட உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. வணக்கம். இனி வரைக்கும் வந்து நாம் ஒரு ராசி மேலே நாம் என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துட்டோம். ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறது எப்படி, ஒரு ஜாதகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்யாணம்னு
பாருங்கள். அங்கே வந்து லக்னம், சந்திர ராசி, சூரிய ராசி, பாத லக்னம், உபபாத லக்னம், அதுக்கப்புறம் வந்து நவாம்ச குண்டலி, அஷ்டக வர்க்கம், கோச்சாரம், பிரஷ்னம் எல்லாமே பார்த்து தான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சும்மா சில பேர் இருப்பாங்க ஒரு 5-10 நிமிஷத்தில் எல்லா லைஃபஸ் மொத்தம் சொல்லிடுவாங்க. அது எப்படி? அது முடியாது. கம்ப்யூட்டர்னாலையும் கூட முடியாது. அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டைம் வேணும், அந்த ரெஸ்பெக்ட் நீங்களும் கூட கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலாக ஜாதகம் பார்த்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போது உண்மை தான் சொல்லணும். எப்படின்னா உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையா? சார் நான் கார் வாங்குவீன்னா, நான் கார் வாங்குறேன்னு நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் கேட்பீங்க. இருக்கா இல்லையா அது மட்டும்தான் நான் சொல்லணும். இல்லைன்னா இல்லை. ஸோ நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து கர்மத்துலேருந்து நமக்கு வரப்போகிற இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது யாராலையும் மாற்ற முடியாது. அதனால இருக்கிற உண்மையை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் பைரவி ஆஸ்ட்ரோவில் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.